நடத்தின விதமெல்லாம் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து முழு உள்ளத்தோடு அவரை உயர்த்துங்க. உமக்கு நன்றி. உன் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உன் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. ஆடோனா எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. ஆடோனா எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே பாத்திரரே. உன்னதரே இம்மானுவேல் கூட இருப்பவரே. எல்யலியோ உன்னதரே இம்மானுவேல் கூட இருப்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே. மெசியா கிறிஸ்துவா, தந்தையே இயேசுவே, ஆவியா. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. சொல்வோம். ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை. அந்த பரலோக தேவனே, மகா பராக்கிரமம் உள்ள தேவன், மகா பெரிய தேவன், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே கனத்துக்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர், அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் மகிமைக்கும் ஆக்கினார். இது ஒரு முறை சொல்லுங்க. ஆராதனை என்று சொல்லுங்க சேர்ந்து. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. மகிமைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி பிதாவுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும், ஆண்டவரே ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் எங்களை துதிக்கும்படி புதுப்பாட்டை எங்கள் நாவில் வைத்திருக்கிறீரே. இந்த சபை
ஆண்டவரை எப்போதும் உம்மை துதிப்பதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கண்களை மூடி நல்ல கரங்களை உயர்த்தி, எப்ராயிமே எப்படி உன்னை கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, கைதட்டி. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. வாய்களை திறந்து சந்தோஷமா பாடுங்க. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தேங்க்யூப்பா. சொல்லுங்க, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஆமென். இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் ஓடினாலும், எங்கெங்க ஓடினாலும் அவருடைய சமூகம் போல கிடைக்குமா? அவருடைய அன்பு நமக்கு கிடைக்குமா? அவருடைய ஆறுதல் நமக்கு கிடைக்குமா? இந்த உலகத்தில் எத்தனை மனிதரோடு பழகினாலும் அவரை போல இருக்க முடியுமா? அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். கரங்களை தட்டலாமே, கரங்களை தட்டலாமே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களினா, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களினான். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே,
ஆச்சரியமானவரே என் வாழ்வில். சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயம். உயர்த்துங்க இந்த வார்த்தையை சொல்லி, ஆச்சரியமானவரே சொல்லுங்க. அவரை உயர்த்தும் போது மகிமை கூடும், அவரை பாடும்போது மகிமை கூடும். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்து, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்து, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில். தகப்பனே, மூடப்பட்ட கதவுகள் திறக்கட்டுமே, மகிமைக்குரிய வாசல்கள் எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு திறந்து விடுங்க. சம்பூர்ணத்தின் எல்லையை கண்டேன் என்று உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, குறைவுகளை நிறைவாக்குகிற அந்த சம்பூர்ணமான எல்லையை உன் பிள்ளைகளுக்குள்ளே ஆறும் ஆண்டவரே, ஆறும் ஆண்டவரே. இன்னொரு விசை ஆச்சரியமான இந்த 10ஆம் மாசம் உன் கண்கள் ஆச்சரியத்தை பார்க்கட்டும், ஆச்சரியத்தை பார்க்கட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை பார்க்கட்டும். புத்து போன உன் கண்கள், உடைந்து போன உன் இதயம், ஊற்றப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற உன் இதயத்திலே ஆச்சரியங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். உன் குமாரனையும் உன் குமாரத்தையும் ஆச்சரியமாய் மாற்றப் போகிறார். அதிசயமாய். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன். துதிப்பு எல்லா கரை உயர்த்தி எல்லா கண்களும் மூடின நிலையில மோசே பார்த்து சொன்ன, அதிகாலையில என்னை தேடி வா, இன்னும் உண்மை அறியணும்னா நான் இன்னும் தேடணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஒரு வாஞ்சியோடு சபைக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த தாகத்தோடு வந்திருக்கிறீங்க? நான் இன்னும் உம்மை தேடணும் ஆண்டவரே. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து முது மகிமையும் ஆண்டவரே, முது வல்லமையும் முது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் முது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நான் படுக்கை மேல் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களிலும் உம்மை தியானிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கி. பாடுறீங்களா? என் தேவன். Come on, அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணி, அந்த அன்பை உணர்ந்து
தேங்க்யூ. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசு. ஒப்பு கொடுங்க எல்லாம், ரெண்டு கரம் உயர்த்தப்பா. உங்க சமூகத்துல நான் களி கூறப்பா. துணையாளரே, உன் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே, உன் சிறகின் நிழலில் தானே களி கூறு. இந்த உலகத்துல உம்மை தவிர எங்களுக்கு யாரும் என் தேவன். சொல்லுங்க வாலிபர்கள், அவர்களை உயர்த்தி வர ஆராதிங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம். ஜீவனுள்ள காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே. ஜீவனுள்ள மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல எத்தனை துன்பங்கள் உன்னை நெருங்கினால் அது உருகி போய் பயப்படாது. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க. எத்தனை பேர் சொல்றீங்க?